நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபில்டர் செட்டப் கிட்ட இருக்க மெயின் கேட் வால்வ் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது என்ன கம்ப்ளைண்ட்னா, வால்வு வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருச்சு. அது ஓப்பன் பண்ணும்போது அந்த ஹேண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கன் ஆயிருச்சு. அதனால அந்த வால்வு வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் அங்கே போய்ட்டு விசிட் பண்ணி பார்த்தோம். ஏதாவது வந்துட்டு ஆல்டர்னேட் பண்ண முடியுமான்னு. ஆனால் வந்துட்டு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாதனால அந்த இடத்துல இருந்து வால்வையே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு வேற ஒரு வால்வு தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். வாங்க ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க வால்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினோலெக்ஸ் 2 இன்ச் வால்வு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் வால்வு வந்துட்டு ஷோ பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினோலெக்ஸில் வந்துட்டு 2 இன்ச் வால்வு. அதாவது இந்த வால்வில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்துட்டு யூனியன் டைப்பில் இருக்கும். அதே போல் ரீஒர்க் பண்ணுறப்போ வந்துட்டு ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கும் வால்வ் வந்துட்டு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அங்கே இருக்க பழைய பைப்பில் வந்துட்டு வால்வ் ஒரு டைம் இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். வால்வ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரில் புடுங்கிரும். அதனால் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையில் வந்துட்டு அந்த எல்போவில் இருக்க பிவிசியை ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். எப்பவும் போல் அந்த பிவிசியை வந்துட்டு ஒரு சைடு கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த பிவிசியை ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த எல்போவே சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா, அந்த எல்போவே சேஞ்ச் பண்ணும்போது கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இன்ச்சிலே ஒரு ஜாயிண்ட் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் அதுக்கு கீழே ஒரு டீ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அதிகமாக ஒர்க் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அந்த பிவிசி மட்டும் ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வால்வு தான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். வால்வு இன்ஸ்டால் பண்ணும்போது என்னன்னா, அந்த பிவிசியை ரிமூவ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அதே போல் அந்த ஃப்ளான்ச்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எம்டிஏல வந்துட்டு பழைய பைப் தான் இருக்கும். இது என்ன ஆகும்னா, அந்த வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பைப்போட திக்னஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியான மாதிரி ஆயிரும். நீங்கள் வந்துட்டு ஒரு ரொம்ப வருஷம் வெயில்லே இருந்த பைப் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு எந்த ஒரு ஃபிட்டிங்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபிட் பண்ணீங்க அப்படின்னாலும் ரொம்பவே லூஸாக இருக்கும். இந்த கப்ளிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்துட்டு அந்த பைப்பில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணேன். நீங்களும் உங்கள் தோட்டத்தில் வந்துட்டு வால்வ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிவிசி பைப் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு வால்வுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு கேப் இருக்க மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிடுவோம். கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வால்வு தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வால்வு வந்துட்டு நமக்கு ஈஸியாகவே இன்ஸ்டால் பண்ண முடியும். யூனியன் டைப் இருக்கனால நம்ம வந்துட்டு அந்த செட்டப் ஃபுல்லாக எதுவுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண தேவையில்ல. பண்ணாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த டைப் ஃபினோலெக்ஸ் வால்வில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த யூனியன் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடு தான் வந்துட்டு இன்லெட் சைடு. அனதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட்டு. அது எல்லாமே ஏரோ மார்க் டைரெக்ஷன் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வால்வோட இன்லெட்டை வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபில்டரோட அவுட்லெட்டில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த யூனியனில் வந்துட்டு ரிமூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே வந்துட்டு ஒரு ஓரிங் இருக்கும். அந்த ஓரிங் வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஓரிங் இல்லை அப்படின்னா வால்வு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா, என்ன டைட் பண்ணாலுமே வந்துட்டு லீக் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த வால்வோட அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிவிசியில் பேஸ்ட் பண்ணுவோம். இந்த வால்வை நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த யூனியன் வந்துட்டு நம்ம எகைன் டைட் பண்ணுவோம். அந்த மாதிரி டைட் பண்ணும்போது ஒன்ஸ் வந்துட்டு அந்த ஓரிங் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் அந்த வால்வு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சு டைட் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு லீக்கேஜும் இருக்காது. இந்த வால்வு உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட லொக்கேஷனுக்கு கொரியர் பண்ணி தரோம். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும்.